ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் எஸ்கே ஃபன்னிங் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆரம்பமே கொஞ்சம் அமர்க்கலமாக இருக்க மாதிரி இருக்குது. அமர்க்கலலாம் இல்லை, குமர்க்கலமாக இருக்க மாதிரி இருக்குது. எங்கேங்க டவர் கிடைக்கலையா? ஐயோ, நல்ல சகனண்டா, நல்ல வரவேற்பு பத்தாத்துக்கு. அதனால தான் அந்த கரீனான்ற ஒரு இதை கட் பண்ணிகிட்டே உள்ளே வந்தாச்சு. இப்போ எல்லா பேஜையும் நம்ம கேன்சல் பண்ணி கொடுத்துட்டு சீக்கிரம் நம்ம தம்பி ஆன்லைன் வர சொல்லியிருப்போம். அவனையும் இன்வைட் பண்ணி உள்ளே போயிட்டு மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது இன்றைக்கி. அதனால் நேரில் எவனையும் கூப்பிட்டு அடிக்க முடியாது. அதனால் மேட்ச் உள்ள கூப்பிட்டு கிருட்டுன்னு அவனை பிடிச்சி 4 கூட்டு கொட்டி விட்டுட்டு எமௌண்ட்டுலாம் அது அவன் ஸ்குவாடாக அடித்ததுக்கப்புறம் நம்ம எமௌண்ட்டு போட்டுக்கலாம். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஒருத்தனை அடித்து எமௌண்ட்டு போட்டால் அது நல்லா இருக்காது, ஸ்குவாடாக அடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அந்த சம்பவத்தை, அதாவது இன்றைக்கி நம்ம வெறியை தீர்த்துக்கிறதுக்கு தான் இன்றைக்கி மேட்ச் உள்ளே வந்திருக்கோம். இன்றைக்கி கூப்பிட்டு குமுறுன்னு அவனை குமுறி விட்டு வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆப்போனண்ட்டு சிஎஸில் எவன் வந்தாலும் அவங்கள பூரா பிடிச்சி அடித்து இது தட்டுன்னு தலை மேலே தட்டி வீட்டுக்கு அனுப்பி விட்றலாம். அந்த சம்பவத்தை முடிச்சு விட்றலாம் வாங்க. அது வரைக்கும் என்ன, நான் 2 நாளாக கேம் உள்ள வரல. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா கலெக்ஷனும் வந்திருக்கு. அதாவது அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறது தான் வந்திருக்கு. எப்பயுமே கலெக்ட் பண்ணுவோம்ல ரெகுலராக, அதுதான் வந்திருக்கு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பார்த்து முடித்தோடனே மேட்ச் உள்ள போயிட்டு கபடி அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டு ஓடி ஆடி விளையாடுவோம். ஓடி ஆடினா தானே எனிமே அடிக்க முடியும். கையில் விறுவிறுப்பு இருந்தால் தான் கேமில் சுறுசுறுப்பு இருக்கும். ஒருவேளை மாற்றி சொல்கிறோம், கையில் சுறுசுறுப்பு இருந்தால் தானே கேமில் விறுவிறுப்பு இருக்கும். அப்படி தான் இருக்கும் மக்களே. மாற்றி சொல்லிட்டேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகி உள்ளே போயிடுச்சு பாருங்கள். போன இதுலேயும் நமக்கு கலரி மேப் தான் வந்தது. போன வீடியோ போட்டதோட சரி, அதுக்கு அடுத்து இப்போ தான் இந்த வீடியோலேயே வரும். ஏன்னா நான் தான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே அப்படின்னு. உங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மக்களே. அதனால தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் பார்ப்போம். புரியுதுங்களா? பார்த்துங்க, ஏதோ நம்மளுடைய லக்கு கலரி மேப்பே வந்திருக்கு. போயிட்டு நம்ம எப்பயுமே நிதானமாகவே கொஞ்சம் ஆடிக்கலாம். நிதானமாக ஸ்க்ரீன் அப்படி தான் சொல்லிட்டுற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கலாம். ஏனாவது மண்டியில் வாங்கினோன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வெள்ளச்சொக்கா போட்டவனுக்கே நம்ம எய்ம் பண்ணுவோம். பக்கத்தில் எவனாவது சுற்றி ஏறினா நம்மளுக்கும் பேக்கப் கொடுக்கணும்ல. ஏங்க போனச்சிங்க, ஐயோ இன்னும் கொஞ்சம் போயிருக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் பவர் குறைச்சி விட்டானுங்களா? இல்லை அவனுங்க எப்படி சொல்கிறது, எனிமி அவ்வளோ இதாக இருக்கானுலான்னு ஒன்றும் புரியல மக்களே. இங்கேருந்து நம்ம ஆளுக்கு பேக்கப் தான் கொடுக்க முடியும். அவன் போய் ஏறி அதுலேயும் நம்மளது ஒரு ஓசிக்கில் எடுத்துட்டான் மக்களே. பாருங்கள் என்ன தான் பண்ணுறது. இருந்தாலும் அவங்க இல்லை, நம்ம அடிக்கிற மக்களே. போய் ஏரியானால நம்ம பேக்கப்பும் கொடுத்தோம், கில்லி எடுக்கிறோம். லூட்டில் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ யாருங்க அவன்? டிங்குன்னு தலைமையில் வைக்கிறான் பொட்டுன்னு. நான் அவனை பொட்டு வைக்க சொல்லி, பொண்ணு தான் நான் இது, அதாவது கேமில் நம்ம பொண்ணு கேரக்டர் தான் வச்சு விளாட்றோம். அதனால் பொட்டு வச்சிட்டான் மக்களே. அவன் என்ன தான் பண்ணுறது? ஒருவேளை நம்மளுக்கு ஃபேஸில் பொட்டு இல்லாமல் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலையோ என்னமோ, அதனால தான் போட்டு வச்சுருக்கான். வேறு ஒன்றும் இல்லை. இது மற்றபடி எல்லாம் அவனால் நம்மளை அடிக்க முடியுமா, இல்லை தொட தான் முடியுமா, இல்லை சீண்ட தான் முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்களே சொல்லுங்கள். நம்ம பிளேயிங்க்கெலாம் அவன் நம்ம தொட முடியாது தான். இருந்தாலும் எப்படியோ தப்பி தவறி ட்ராக் பண்ணும்போது மண்டையில் வீழ்ந்துருக்குது. அது புல்லட்டுக்கு நேராக போய் நம்ம தலையை கொடுத்துட்டோம். அதனால தான் ஹெட்ஷாட் வீழ்ந்துட்டுருக்கு. எப்போதான் போனாலும் 30 போனாலும் எப்போதான் மாறாதுன்ற மாதிரி நம்ம இந்த ரவுண்டு வந்துச்சுனாலே இந்த சைடு தான் படிப்படியாக உயரணும். இதில் ஏறும்போது எனக்கு அது கேம் உள்ள வந்தாலும் லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகுது. இதில் படிப்படியாக குதிச்சு ஏறும்போது அப்படி இல்லை, நம்ம தாவி நம்மளும் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி. பெரிய ஆள் ஆகி தானே ஆகணும். அப்படி ஆனால் தானே ஒரு 4 பேர் மதிப்பாங்க. இங்கேருந்து நம்ம ஆளுக்கு எல்லாம் பொசுக்கு டவுனாக வராங்க. இங்கே இருங்க, ஏங்க ஐயோ நான் அவசரம் கொடுக்கங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி ஒருத்தன். நான் எப்பயுமே ஃபுல்லாக சுற்றி தான் பார்ப்பேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். இருந்தாலும் 2 vs 1 வந்திருக்கு. என்னென்னு பார்ப்போம். ஒருத்தர் டவுனில் இருக்கான். கில்லு கன்ஃபார்ம் ஆச்சா இல்லைன்னு தெரில. முடிஞ்சுங்க. இவன் தான் நம்ம தம்பி. அதாவது இவன் இந்த பொண்ணு கேரக்டர் தான் நம்ம தம்பி, மிஸ்டர் டோட்டல் பாய் MTB. உங்களுக்கு தான் தெரியும்ல. நம்ம கூட இப்போதைக்கு அதை கோஆப்ரேட் பண்ணி விளாண்டுருக்கு நம்ம தம்பி மட்டும்தான். தம்பி உள்ளே வாடா அப்படின்னு சொல்லி ஃபோன் வச்சோன்னா உள்ளே வந்துடுவான். அந்த வேணே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவான். நம்மளும் போயிட்டு சரி தம்பி கூப்பிட்டானே, அப்படி தம்பி கூப்பிட்டானாலும் நான் போவேன், அதாவது கேம் விளாட. அவன் கூப்பிட்டாலும் சரி, நான் கூப்பிட்டாலும் அவன் வந்துடுவான் கேம் விளாட. சரிங்களா? அந்த மாதிரி நாங்களும் ஒருத்தருக்கு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு தம்பி வாடா கேம் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு போயிட்டு அப்படியே சரி நம்ம பையன் தானே கூடயே சேர்த்து மாஸ்டர் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போகிறது. அது என்னன்னு தெரில மக்களே. இந்த டைம்லாம் கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகுது. ஏதாவது ஒர்க்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் பண்ணுறது? ஒன்று ஃபீவர் ஆகிடுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. இல்லைனா ஏதாவது ஒர்க்கு வந்துடுது. நானும் கேம் முன்னெல்லாம் வெறித்தனமாக விளையாண்டு கிடப்பேன், மணிக்கணக்காக விளையாண்டு கிடப்பேன் மக்களே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த வீட்டு மேலே எவனோ அடிச்சுட்டே இருக்கான். வாங்க அவனை போய் ஒரு 4 குத்தும் உட்காந்து போட்டாங்க. வாங்கினாங்க, மண்டையிலே வாங்கினாங்க. அப்படி இதுக்கு தான் மண்டையை காட்டக்கூடாது. யாருக்கிட்ட மண்டையை காட்டணுமோ அவங்கள்ட்ட தான் காட்டணும்.
காட்டுறதுக்குன்னு ஒரு ஆள்கிட்ட இருக்கும். M14 நம்மக்கிட்ட M14 2 லெவலில் கொடுத்துட்டு போயிருக்கான். விடுவோமா? இங்கேருந்து ஸ்கோப் போட்டு அடித்தாச்சு. எப்படி இருந்தாலும் அவனை ரிவே பண்ணுறதுக்கு இன்னொருத்த வரான், அவனை போய்ட்டு நம்ம அடிச்சிருவோம். இதோ வருது பாருங்கள், அப்படியே அவனுக்கு ஒரு ஈர் சால். இன்னும் ஒருத்தனை அடித்தா எய்ஸுங்க எங்க அதுக்கு பாவீங்களா, அவன் ஒருத்தனை என்கிட்ட கொடுத்துருக்கக்கூடாதா, எதுக்குடா அடிங்கடான்றப்பெல்லாம் அடிக்காதீங்கடா அப்படின்றப்ப தான் அடிச்சிடணும். ஏன்லாம் இப்படி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் மாற்றி தலையே பண்ணுறீங்களேடா, உங்களை நம்பி நான் எப்படிடா கேம் உள்ள வரது. ஐயோ, என் தம்பி எப்படி இருந்தாலும் அவ்வளோ அடிக்க மாட்டான். ஏன்னா அண்ணன் பேக்கப் போடல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் எதிர்பார்த்துட்ருப்பா. அதனால் நம்ம அவன் மேலே எதுவும் குற்றத்தை சாட்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்டுக்கே வந்துட்டோம். இந்த மேட்ச்சில் நம்ம எய்ஸ் அடிக்கிற மக்களே. இந்த ரவுண்டில் நான் எய்ஸ் அடிச்சுட்டு வச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க. லைக் பண்ண கையோட அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க மக்களே. அப்படின்னா தான் நம்ம டெய்லியும் ஃபன் பண்ணுற வீடியோ கேம் ப்ளே எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ளாஷ்பேக் போட்டோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நம்மளால் அதுக்குள்ளே பின்னாடி எவனா அடிச்சிட்டாங்க. நம்ம பின்னாடி போய் பேக்கப் கொடுப்போம். உட்காந்து போட்டு இந்த குரங்குக்கே நம்ம குரங்கு விளையாட்டு காட்டுவோம். வாங்க இருங்க, நம்ம ஏறி அடிச்சிட்றாங்க. ஒரே ஐத்து தான். முடிஞ்சிச்சு, வேலை முடிஞ்சிச்சு. அவன் அங்கே ஐத்து பிடிக்கிறான், நம்ம இங்கே ஐத்து பிடிக்கும். அவனும் MP5 தான், நமக்கு பவர் போட்டு விட்டு அவனும் MP5 தான் வச்சுருக்கான். அது என்னன்னு பார்ப்போம். ஏங்க ஃபுல் டெவலப்புங்க. இப்போ வாங்க மூஞ்சிலே வச்சு அப்படி எப்படி சொல்கிறது, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு விட்ற மாதிரி ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு விட்டு இப்போ பவுடரும் அடிச்சு விட்றான். எப்படி மக்களே பார்த்தீங்களா இல்லையா? சொன்ன மாதிரி அவனை 2 பேர்த்த நம்ம அடிச்சிட்டோம். இன்னும் 2 பேர் தாங்கிறோம். அவங்கள தேடி போய் நம்மளே உதைக்கணும். அதுக்குள்ளேயே நம்ம டீம்மேட்டில் ஒருத்தன் டவுன் ஆகிட்டான். அவனை கில் கன்ஃபார்ம் பண்ணோம்லாம் இல்லைன்னு தெரியல. நீடு தூக்கி போட்டு விட்டு பார்ப்போம், டேமேஜ் போதும். போயிடுச்சுங்க. 131 சம்திங் எவ்வளோ போனதுன்னு தெரில. வெளியும் வரமாட்டான். ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறது. ஐயோ நம்மளதில் ஓடணும். ஐயோ நான் மட்டும் தாங்க இருக்கேன், என்னங்க ஐயோ போச்சுங்க. இப்போ ஒரே பதட்டமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் எனிமி நான் இந்த பக்கம் வரமாட்டேன், ஜோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பான். பார்த்தீங்களா? அதனால் அங்கே போய்ட்டு அவன் மூஞ்சிலே ஏற்றியாச்சு. இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு தெரில. சொன்ன மாதிரியே 3 கில் அடிச்சிட்டோம். லாஸ்ட்டு ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். 2 குளோவால் இருக்குது. நிதானமாக ஆடுவோம் மக்களே. என்ன ஒரு கடை தான் வீணாக இருக்குது, பார்த்துக்கலாம், பரவாயில்ல. குளோவால் ஒன்று வச்சுட்டு நிற்போம். அங்கே டேமேஜ் கொடுக்குறாங்க. நம்ம இது பார்ப்போம். அவன் ஏறத்துக்குள்ளே நம்ம ஏறுவோம். இருங்க, வாடா சர். முடிச்சு எய்ஸ் மக்களே. சொன்ன மாதிரி எய்ஸ் அடிச்சிட்டோம். பூயாவும் அடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மக்களே. பாய்.